தம்பி அந்த பொண்ணு இங்கதான் இறங்குச்சு. ஏன்னா இந்த பக்கம் நிறைய சந்து இருக்கேனே, எந்த பக்கம் போச்சு? இந்த பக்கம் தான் போச்சு. வீடு பக்கம்னு சொல்றதுனால நானும் அனுப்பி வச்சேன். டேய் மச்சான், ஏரியா ரொம்ப பெருசா இருக்குடா, தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. ஆனா அந்த பொண்ணு இங்கதான் இறங்கிச்சா? இது லாஸ்ட் ஸ்டாப்பா? ஆட்டோல ஒருத்தருமே இல்ல, நான் தான் இறங்க சொன்னேன். என்னன்னா இப்படி பண்ணிட்டீங்க? அந்த பொண்ணோட பேசினதுக்கு அப்புறமா அந்த பொண்ணோட நிலைமை உங்களுக்கு புரியல? நான் என்ன பண்றது, வீட்டுல வேலை, என் பொண்டாட்டி வேற போனை போட்டு டார்ச்சர் பண்ணான். பரவாயில்லண்ணே, தெரியாதவங்க யாரா இருந்தாலும் இப்படிதான் பண்ணுவாங்க. அப்படி இல்லை தம்பி, வீட்டுக்கு அது பத்திரமா போயிடும் தான் நினைச்சேன். வழி தவறி வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சா நானே ஸ்டேஷன்ல கொண்டு போய் ஒப்படைச்சிருப்பேன். இவ்வளவு தூரம் பண்ணதே பெரிய விஷயம்ண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஆனா பணம் ஏதாவது உங்களுக்கு? இல்ல தம்பி வேணாம். இல்ல வேணாம். மச்சான், ஏரியா வேற ரொம்ப பெருசா இருக்குடா, ஒரு இருட்டா இருக்குடா, பேய் படம் பாக்குற மாதிரி இருக்குடா. இப்ப என்னடா பண்றது? 3 பேர் இருக்கோம், எல்லா சந்திலையும் தேடி பார்ப்போம். கண்ணில் படுறவன் எல்லார்கிட்டையும் மாயா பத்தி விசாரிச்சு. சரிடா மச்சான், போய் வண்டி எடு. வண்டி எடு. அங்கிள், வீடு எப்ப வரும்? எனக்கு தூக்கமா வருது. ஆச்சுமா, இப்போ வந்துடும். எப்ப கேட்டாலும் இதே தான் சொல்றீங்க, ஆனா வீடே வரல. சும்மா ரோடா சுத்துறீங்க. அது எனக்கு வழி மறந்து போச்சுமா, இப்போ கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்படியே விட்டா என்னை நச்சரிச்சே கொண்டுடுவா. முதல்ல இவளுக்கு ஒரு வழி பண்ணணும். மாயா, சில்லுன்னு ஒரு கூல் ட்ரிங்க் சாப்பிடலாமா? சாப்பிடுறேன், ஆனா எனக்கு எலுமிச்சம்பழம் தான் பிடிக்கும். அதுவே வாங்கிட்டு வர்றேன். டேய், நான் விஸ்வா பேசுறேன்டா. சொல்லுடா, என்ன இந்த நேரத்துல? எனக்கு ஒரு உதவி பண்ணணுமே. அதானே, விஷயம் இல்லாம ஃபோன் பண்ண மாட்டேன். ஆமா, ரொம்ப நாளா போனையே காணோம், மறந்துட்டியா? இல்லடா, வேலை அதிகம், கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். சரி சரி, விஷயத்துக்கு வா. ஏதோ உதவின்னு கேட்ட. நீ பெருசா ஒன்றும் பண்ணாத. ஈசிஆர்ல உன் இன்சார்ஜில் ஒரு ரெசார்ட் இருக்குல்ல? ஆமா. இப்போ அது அவைலபிளா இருக்கா? ஆமா இருக்கு. ஏன் கேக்குற? இன்னைக்கு நைட் அங்கே ஸ்டே பண்ணலான் இருக்கேன். கீ ஆர்டர் இருக்கு. டேய், என்னடா ஏதாவது விசேஷமா? பார்ட்டி ஏதாவது பிக்கப் ஆயிருக்கா? இல்லடா, சும்மா ரெஸ்ட் எடுக்க தாண்டா போறேன். டேய், அழக்காதடா, கெட்ட பையன்டா நீ. எங்க எதை எப்ப பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா? இல்லடா, உண்மையாவே ரெஸ்ட் எடுக்க தாண்டா போறேன். ஏமா உன்னதாமா? எடுமா வண்டிய, கேட்டுக்கு முன்னாடி கொண்டாந்து நிறுத்தி வச்சிருக்கிற, கண்ணு தெரியல? டேய் போதும்டா. வீட்ல ஒய்ஃப் இருக்காங்க, பேலஸ் மாதிரி வீடு இருக்கு,
அதெல்லாம் விட்டுட்டு ரெசார்ட்டுக்கு நீ ரெஸ்ட் எடுக்க தான் போறேன்னு நம்புறதுக்கு நான் என்ன லூசா? அது உனக்கெல்லாம் தெரியும். இப்ப கீ கிடைக்குமா கிடைக்காதா? டேய் உண்மையை ஒத்துக்க, அப்பதான் கிடைக்கும். ஓகே, ஸ்பெஷல் தான்டா. அட பாவி, இவ்வளோ பெரிய நல்ல காரியம் இத போய் மறைக்கிறியே. டேய், இது வழக்கம் போல இல்லடா. பார்க்ல எதேச்சியா ஒரு பொண்ணை பார்த்தேன். வீட்டுக்கு வழி தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தா. ரொம்ப அழகா இருந்தா. தனியா வேற இருந்தாளா. ஆனா அது கொஞ்சம் அரலூசு. பரவாயில்லடா, அது ஒரு ப்ராப்ளமா? பார்ட்டி ஓகே தானே? மோ கார் எடுத்து முன்னாடி விடுமா, வாசல்ல நிப்பாட்டி வைக்கிற. கார் எடுமா, கார் எடுமா, மோ கார் எடுமா, மோ மோ கார் எடுக்க சொல்ல எங்கம்மா போற? நில்லுமா, மோ மோ கார் எடுக்க சொல்ல எங்கம்மா வர்ற? அது விவரம் இல்லாத பொண்ணு. சொக்கு பொடி போட்டு தான் மயக்கணும். அதுக்கும் ஏற்பாடு பண்ணியாச்சு. இப்ப ஸ்டே பண்ண ஒரு இடம் வேணும். அதுக்கு தான் நான் இருக்கனே, பூஜையில நான் கலந்துக்கலாம்ல. இதாண்டா உங்ககிட்ட பிரச்சனை. இதுக்கு தாண்டா உங்ககிட்ட சொல்லாம மறைச்சேன். சரி, உனக்கு இஷ்டம் இல்லைன்னா விடு. சரி, வாய் விட்டு கேட்டுட்ட. நீயும் வந்துரு. டேய் நீ ரொம்ப நல்லவடா. 10 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன். நமக்கு தேவையான சரக்கும் அங்க இருக்கும். ஓகேடா, ஓகே ஓகே ஓகே. சார் கார் உங்களுதா? யோ, காருக்குள்ள அந்த பொண்ணுங்கய்யா? அந்த பொண்ணை கார் எடுத்து ஓரமா நிறுத்த சொன்னேன் சார். ஓடிடுச்சு சார். யோ, எங்கேயா ஓடி போச்சு? அந்த பொண்ணு போயிடுச்சு சார். இந்த பக்கம் தான் சார் ஓடிச்சு. சார் சார், யோ நீயும் காரை அப்படியே விட்டு வர்றியா? நில்லையா? சொல்லுடா, சித்தியை ட்ராப் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன்டா. நடுவில் வேற ஒரு ஃபினான்சியரை பார்த்து பண விஷயமா பேசினேன். அவர் எவ்வளோ நாளும் தரேன், நாளைக்கே வான்னு சொல்லிட்டாரா. நல்ல விஷயம்டா, கண்டிப்பா தருவார்ல. தருவார்ரா. ஆனால் என்ன இன்ட்ரெஸ்ட் தான் கொஞ்சம் அதிகம். 6% கேட்குறாரா. 6%? டேய், அவ்வளவுக்கு வாங்கினா ஆளைய தின்றமேடா. புரியுது, ஆனால் இதை விட்டாலும் வேற சோர்ஸ் இல்லைல்ல. நம்ம ஏற்கனவே பார்த்தோமே, அந்த ஆளு மாதிரி இவர் ஏமாற்ற மாட்டார். கேஷ் கன்ஃபார்ம். அதெல்லாம் ஓகே தான், ஆனா இன்ட்ரெஸ்ட் நினைச்சா தான் எனக்கு பயமா இருக்கு. அதுக்கெல்லாம் பயந்தா வேலைக்கு ஆகாதுடா. நம்ம அவசரம் தெரிஞ்சுதான் அவங்க அதிகமாக கேட்குறாங்க. என்ன பண்ணுறது, நமக்கு இப்போ வேற வழி இல்லை. இப்போதைக்கு அதை வாங்கி தங்கச்சிக்கு அட்மிஷன் போட்டுடலாம். அதுக்கப்புறம் இருக்கவே இருக்கு பேங்க் லோனு. அதை வாங்கி இந்த கடன் அடைச்சிடலாம். ஓகேடா, அவரை எப்போ பார்க்கலாம்? நாளைக்கு 12 மணிக்கு போய் பார்க்கலாம். 12 மணிக்கு வாங்கினா லேட் ஆகிட போகுது. அவர்கிட்ட பேசி அதுக்கு முன்னாலேயே கேஷ் கிடைக்குமான்னு பாரு. சரி, நான் பேசுகிறேன். நீ 9 மணிக்கு ரெடியாரு, அவரை போய் பார்க்கலாம். சரியா? ஆமாம், இப்போ வீட்டில் தானே இருக்க? இல்லடா, வண்டி ஏதாவது கிடைக்குமான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா. ஏய், இன்னுமா வீட்டுக்கு போல? இவ்வளோ நேரம் என்ன பண்ண? வீட்டுக்கு போகவே ரொம்ப சங்கடமா இருந்தது. அதான் வெறுத்து போய் சும்மா சுத்திக்கிட்டு இருந்தேன். இதுக்கு நடுவுல என் மாமா வேற வீட்டுக்கு போய் பினான்சியர் கையை விரிச்சிட்டாருன்னு போட்டு கொடுத்துட்டாரா. அந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லையா? ஏன்டா உன் விஷயத்துல அந்த ஆள் இப்படி விளையாடுறாரு? எல்லாம் என் தலையெழுத்து. என்ன பண்றது? எக்கனாமிக்கெல்லாம் நான் முதல்ல செட்டில் ஆகணும், அதுக்கப்புறம் அந்த ஆளுக்கு இருக்க. சரிடா, இப்போ நீ எங்க இருக்கன்னு சொல்லு, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். இல்லடா பரவாயில்ல, வண்டி கிடைச்சதும் நான் போய்க்கிறேன். அப்ப வண்டி? அதான் சொன்னேன்ல, காலையில எடுத்துக்கிறேன்டா. சரிடா, வண்டி வருது, நான் நாளைக்கு கூப்பிடுறேன். அண்ணே, அறிவாளி, கெடுத்தது நான் இல்லடா, உனக்குள்ள இருக்கிற திமிரு படிச்சுட்டாங்கிற கொழுப்பு இருக்குல்ல, அதுதான் உனக்கு கெடுக்குது. போடா, நீ எங்க போனாலும் தான் நடக்கும். போ. திரும்பவும் நான் சவால் விட்டு சொல்றேன், என்னைக்கா இருந்தாலும் பணத்துக்காக என்கிட்ட கை நீட்டியே ஆகணும். அண்ணே ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம்.
மெதுவா வாங்க, பரவாயில்ல. அண்ணே ஒரே ஒரு நிமிஷம் இல்ல, யாரோ வராங்க, ஒரு நிமிஷம். என்னம்மா வேடிக்கை பாக்குறீங்க, உள்ளே இருங்க. ஹலோ, எங்க டோரை சாத்துங்க. எங்கம்மா போனோம்? இன்னும் 2 ஸ்டாப்பிங் தான் இருக்கு, எங்க போனோம்? லாஸ்ட் ஸ்டாப்பிங்கா? எங்கம்மா போனோம்? காசு கொடுங்க. எங்க ஏறினாலும் 10 ரூபா தான், காசு கொடுங்க. மா 10 ரூபா கொடுமா. எங்க பர்ஸை எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டீங்களா? அண்ணே இறங்கும் போது நானே தரேன், வண்டி எடுங்கண்ணே. தேங்க்யூ. இருக்கட்டுங்க, பரவாயில்ல. யாராவது ஹெல்ப் பண்ணா தேங்க்ஸ் சொல்லணும்னு அம்மா சொல்லியிருக்காங்க. நல்ல பழக்கங்க. ரெண்டு பேருக்கு சேர்த்துருக்குண்ணே. பவானி, இப்படி அழுதுட்டே இருந்தா எப்படி? மாயாவுக்கு தப்பா ஒண்ணு நடந்துராது, தைரியமா இரு. முடியலையே, எனக்குன்னு இருக்கிற ஒரே ஆறுதல் வாழ்க்கை, உயிர் எல்லாமே அவதானே. அவளுக்காக தான் எல்லா வேதனையும் தாங்கிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கு. இப்ப அவளே இல்லைங்கிறப்போ என்னால எப்படி தைரியமா இருக்க முடியும்? அழாதீங்கம்மா, அதான் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்கல்ல, எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த நம்பிக்கையில தான் என் உசுரை கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவளை யாரு கூட்டிட்டு வந்தாலும் கடவுளா நினைச்சு கையெடுத்து கும்பிடுவேன். எனக்கு என் பொண்ணு நல்லபடியா வீட்டுக்கு வந்தா போதும், இல்ல நான் செத்துருவேங்க. அவ வந்துருவா பவானி. இப்படி அழுது அழுது உடம்ப கெடுத்துக்கிட்டா அவளை பாத்துக்க யாரு இருக்காங்க? பாவம் அறியா பொண்ணு, ராத்திரி நேரத்துல எங்க போய் அலையுதோ. ஏங்கா, ஊர் உலகத்துல 4 நல்ல மனுஷங்க இல்லாமையா போயிடுவாங்க? அவங்கள யாராவது ஒருத்தவங்க மாயாவை பார்த்து தகவல் சொல்லுவாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத பவானி, உங்க 2 பேர் நல்ல மனசுக்கும் ஒரு கெடுதலும் வராது. வீட்ல மாமா வந்திருப்பாரு, நான் கிளம்புறேன். இருக்கா, நானும் வரேன். பவானி, மாயா எப்படியும் வந்துருவா, நீ தைரியமா இரு, உடம்ப பாத்துக்க. வரேன் பவானி. வரேம்மா. மா, குடிக்க ஏதாவது கொண்டு வர? எனக்கு எதுவும் வேண்டாம், என்ன தொந்தரவு பண்ணாத, போ. மலரு, நான் வீட்ல என்ன சமைக்க கூட இல்ல, நான் கிளம்புறேன். வரேம்மா.
அம்மா, உங்க பிள்ளைக்கு போன் பண்ணி பாக்குறீங்களா? மாயாவை பத்தி தகவல் தெரிஞ்சதா? அங்க என்ன நிலைமைன்னு கொஞ்சம் விசாரிங்கம்மா. கொஞ்சம் முன்னாடி அவனே போன் பண்ணிருந்தாம்மா. என்னங்க சொன்னா? மாயா ஐஸ்கிரீம் பார்லர் விட்டு வெளியில வந்தவ ஷேர் ஆட்டோல ஏறி அசோக் நகர் பக்கம் தான் போயிருக்கான்னு பார்த்தவங்க சொல்லிருக்காங்க. ஐயோ, அவளுக்கு வீடு விட்டா வேற இடமே தெரியாது. அங்க எதுக்கு போயிருப்பா? ஐயோ, அங்க தனியா கிடந்து என்ன பண்றாளோ தெரியல. யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு ஒரு மண்ணும் தெரியாது. சரியில்லாதவங்க கண்ணுல மாட்டி தப்பா ஏதாவது நடந்துட்டா? ஐயோ ஐயோ, அத நினைக்கவே பதறுதே. இல்லைங்க, அந்த மாதிரி தப்பா ஒண்ணும் நடந்துராது. பயப்படாதீங்க. பயப்படாம எப்படிமா இருக்கிறது? இப்பதான் குழந்தை கூட பார்க்காம நாசம் பண்றாங்களே, அத நினைச்சாதான் ஈர கொலைய நடுங்குது. ஏன் அப்படி எல்லாம் நினைக்கிறீங்க? பயந்து போய் அழுதுகிட்டே இருந்தா மனசு இப்படிதான் அலப்பாயும். என் குழந்தைய நல்லபடியா கொண்டு வந்து சேர்த்துடுன்னு அந்த சாமியை வேண்டிக்கங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். நான் வேண்டாத தெய்வம் இல்ல, வேண்டிக்கிட்டுதாம்மா இருக்கேன். அவளை எந்த சாமி தான் காப்பாத்த போகுதோ தெரியலையே. சொன்னா கேளுங்கம்மா, அழாதீங்க. சொல்லுங்கம்மா. மலரு, இந்த விஷயம் உன்னோடயே இருக்கட்டும். பிரகாஷ் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்திருக்கான், ஆனா மாயா எங்கேயுமே கிடைக்கலையா. அவன் சலிச்சு போய் வீட்டுக்கு கிளம்பிட்டானா. ஐயோ, இப்ப என்னம்மா பண்றது? பகல்னா பரவாயில்ல, ராத்திரியா இருக்கு. இந்த நேரத்துல புது இடத்துல 4 பசங்க அலைஞ்சுகிட்டு இருந்தா தப்பாயிடும். காலையில தேடிக்கலாம், விடிஞ்சதும் நானே அனுப்பி தேட சொல்றேன். அப்படி ஏதாவது பண்ணுங்கம்மா, இவங்களுக்குன்னு யாரும் இல்லம்மா. அந்த பொண்ணை கண்டிப்பா தேடி கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அது வரைக்கும் நீங்க தான் இவங்களுக்கு ஆறுதலா இருக்கணும். கண்டிப்பா இருப்பம்மா. அப்புறம் அவங்க அழுது ரொம்ப சோர்ந்து போயிருக்காங்க. நீயும் உஷாவும் ராத்திரி இங்கே தங்கிட்டா நல்லா இருக்கும். நாங்களும் அப்படிதாம்மா முடிவு பண்ணிருக்கோம். நல்ல விஷயம்மா. என் பையன் அங்க தனியா இருக்கான், சாவி வேற என்கிட்ட மாட்டிக்கிச்சு. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அவங்கள சாப்பிட வச்சு தூங்க வைங்க. சரிங்கம்மா. அவங்க கிட்ட சொல்லிட்டு போலாம், ஆனா அவங்க வேதனைப்படுவாங்க. இல்ல வேண்டாமா, நான் சொல்லிக்கிறேன், நீங்க கிளம்புங்க. சரிம்மா, வாங்க. அம்மா, செல்லம், நீ எங்கம்மா போன? இந்த அம்மாவை ஏமா இப்படி சோதிக்கிற? ஐயோ மலர், அவ காணாம போய் இவ்வளவு நேரமாச்சு. 2 நிமிஷம் கூட பசியை தாங்கிக்க மாட்டா. மத்தியானத்துல இருந்து ஏதாவது சாப்பிட்டாளா? பசியோட இருக்காளா? ஒண்ணுமே புரியலையே. அவ தனியா இருந்த பயப்படுவாளே மலர், நான் இல்லாம தூங்க கூட மாட்டா. இந்த இருட்டுல எங்க கிடந்து என்ன அவஸ்தைப்படுறாளோ தெரியலையே. அம்மா, பாப்பா எங்க இருந்தாலும் பத்திரமா இருப்பாமா, பயப்படாதீங்கம்மா. எல்லாரும் இதையத்தான் சொல்றீங்க, ஆனா அவ நிலைமை உங்களுக்கு தெரியாதா? ஐயோ,
நாய் பூனை எதை பார்த்தாலும் பயப்படுவாளே. இருட்டுனா ஐயோடு கதறிக்கிட்டு வந்து என்ன கட்டி பிடிச்சுப்பா. அவளை தட்டி குடிக்க ஆள் இல்லைன்னா அவ உடம்பு தாங்காதே தாங்காதே அம்மோ. ஐயோ இந்த வேதனை எல்லாம் அவளுக்கு என்னால வந்தது. என் வயித்துல மகளா பிறந்து கஷ்டப்படணும்னு அவன் தலையில எழுதி இருக்கு. ஐயோ எல்லாம் நான் பண்ண பாவம். அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. அவளுக்கு என்னாலதான் இந்த வேதனை. புருஷனோட வாழ பிடிக்காம விஷத்தை குடிச்சு என்னைய கொண்டு குழந்தைய அழிக்க நினைச்சனே. அந்த பாவம் தான் அவன் தலையில விழுந்திருக்கு. கடவுளே கடவுளே கடவுளே.